கோப்பி கொக்கா 2 7 நிறங்கள் இருக்கத்தையும் இதுகள் எப்படி வளர்ச்சி இருக்கும், இது கோப்பியை வச்சு என்ன செய்யலாம்னு எத்தனை வீடியோவை நாங்கள் பார்த்து வந்துட்டோம். வாங்கி அடுத்து தொடர்ந்து நாங்கள் வீடியோவும் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இது வந்து எங்களை சாச்சிட்டு விட்டேன். சரியா, இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோப்பி. இதில் வரிசை இதுதான் நல்லாவே பழம். இது கொஞ்சம் நடுத்தர பழம். முத்தண்டு இப்படி 7 கலர் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் இதில் அதை நான் உங்களுக்கு காட்டலை. பல கலர்ஸ்கள் கலந்துலாம் இந்த கோப்பி வருது. இதெல்லாம் உங்கள்கிட்ட இன்னொன்று காட்டணும். இதாக்கி இதை கோப்பியில் இப்படி தான் நிற்கும் பழுதாகினா. அதுக்காக நீங்கள் நல்லா காஞ்சி கோப்பி நினைக்காங்க. இதை நீங்கள் கோப்பி அரைச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஈர கோப்பிலாம் தூக்கி வீசிடுவீங்க. ஆனால் கோப்பி எப்படி அரைக்கிறேன்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பழைய கோப்பி தூக்கி வீசுவோமே. இதாக்கி படுத்த கோப்பியை இப்படி தோலை நல்லா கரட்டணும். கரட்டி போட்டு இந்த கோப்பிக்கு இந்த வெள்ளை வருதுல்லவா, இந்த பாருங்கள், இந்த வெள்ளை பட்டர்காய் மாதிரி அதை தான் மிஷின்கிட்ட போட்டு அரைப்பாங்க. அரைச்சி நல்லா வெயில காய வச்சு தான் கோப்பி, நீங்கள் குடிக்கிற கோப்பி அரைப்பாங்க. இந்த கோப்பி இதை நாங்கள் இதை தூவிடுவோம் காயிட்டு. ரெண்டாவது இங்கே இது சாதிக்காய் பற்றி அப்புறமா சொல்கிறேன். இது பாக்கு. சாதிக்காயில் இந்த கொட்டைக்கிறவா 2 கலருக்கு வரும், வெள்ளை கருப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கொட்டை, வெள்ளை கொட்டை வந்து பிஞ்சாய்க்கும். இந்த பூரை 7 கலர் இருக்குது. சாதிக்காய் பூரை 7 கலர். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். இது தான் நெஞ்சிக்காய்ன்னு சொல்லுவாங்க, இரத்தக்காய். இது கையில் பட்டால் வந்து ரத்தம் மணிக்கும் இருக்கையா. சில ஊர்களில் வந்து இந்த காய் வந்து விசேஷமாக்கும், வித்தியாசமாக. ஏன்னா பல ஊர்களில் இந்த காய் இல்லைங்க. நான் தோப்புக்கும் நான் இருக்கிறேன். அந்த தோப்புலையும் கூட இந்த காய் இல்லை. கோப்பி கொட்டையில் இந்த காய் பெருசாக இருக்கும். இந்த காய் நெஞ்சால் ரத்தம் ஓட்டமாக இருக்கும். அது கோப்பி கொட்டை சைஸில் இருக்கும். இது அப்படி இல்லை பாருங்கள். இதை வந்து இன்னொரு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த சிறிய ரத்த மணிதா, அட்டை கழிச்ச மணி சிறிய ரத்த மணிதா, அதுதான் நான் சொன்னேன் ரத்த காய்ன்றது. நாங்கள் ஸ்கூட்டு வரணுறதுக்கு மாட்டிக்கிறேன். இந்த டைமில் இப்போலாம் பொய் சொல்லி போட்டு வருவோம். அட்டை கழிச்சிட்டு ரத்தம் ஓடுற மணிக்குமே கேமரா கொஞ்சம் சரியில்லை, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. சோப்பு கலர் இருக்குது, கேமரா கொஞ்சம் கீழனால செம்மஞ்ச கலரை காட்டுது. அதே போல் நாங்கள் ஒரு காட்ட போகிறது இந்த சாதிக்காய் கொட்டை. சாதிக்காய் கொட்டையை பார்த்து பார்க்கலாம். விவசாயம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய சாதிக்காய் தோல் 2 கொண்டு வந்துடுறேன். அதோட சாதிக்காய் வந்து நான் உங்களுக்கு பிச்சுன்னு வந்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு சும்மா சாதிக்காய் தோல் எடுத்து காட்டினா உங்களுக்கு விளங்காது. அதனால உங்களுக்கு ரியல் பிச்சை காட்ட போகிறேன். இதுதான் சாதிக்காய் கொட்டை. இதை பார்த்தா இப்போ அங்கே பார்க்க போகிறோம். இது பாக்கு, சாதிக்காய் தோல். இந்த பாக்கு நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ ரியல் சம்பவங்களும் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாதிக்காய் வைக்கிறவா, இந்த சாதிக்காய் அதான் இந்த கத்தியால் நம்ம வெட்டி காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துங்க, இந்த சாதிக்காவை உங்களுக்கு உங்கள் கண் முன்னால் வெட்டி காட்ட போகிறேன். பட்டு கட்டாய வீடியோ இதாக்கி இது பிஞ்சாகிதுல்லவா, உங்களுக்கு காட்டினதுக்கு
இந்த பிஞ்சு அதுக்காக வந்து இது இந்த சொன்ன இந்த தோல் உங்களுக்கு விளங்குது. அதுபோல் 2 கொட்டையும் பாருங்கள் உங்களுக்கு இதுதான் இது தோல். இந்த தோலை நீங்கள் பார்த்துப்பீங்க சாத்திக்காது. இப்போ நம்ம இப்போ உரிச்சி காட்டின தோலை பாருங்கள். அது எக்ஸ்ட்ரா எடுத்த தோலை இங்கே பாருங்கள். இந்த உலக மாட்டேங்குதாவா உங்களுக்கு நான் கோப்பி 7 கலர் இருக்குன்னு சொன்னவா, அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லவா. சாதிக்க தோலையும் 7 கலர் இருக்குது. வெள்ளை சிவப்பு நீங்கள் பார்த்தீங்களவா, சாதிக்க தோல் இந்த 7 கலரை பார்த்துப்பீங்களா. 7 கலரை காட்ட சொல்லவா. வெள்ளை, பட்டர், ரோஸ், ஆரஞ்ச், ரெட், பிங்க் கிண்டு 7 கலரில் சாதிக்க தோலும் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு பார்க்க போகிற பாக்கு தான். பாக்குத்தோல் 4 கலர் இருக்குது. அது என்னென்ன கலர் சொல்லவா. பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் 4 கலரில் பாக்கு தோலும் இருக்குது. ஆனால் பாக்கு போட்டு 2 கலர் தான், கருப்பு இல்லை. எல்பிசி அம்மா கேள்விப்பட்டீங்களா. இப்போதைக்கு மரம் இது மட்டும் மிச்சம் பார்த்துங்க. கண்ட இதில் பெரிய மரங்கள் இருந்துச்சு. மரம் கண்ட பட்டம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ வீடுகள் இங்கே வந்தனால வெட்டி பட்டியது. இந்த வீடுலாம் இப்போ வந்தே தான். இதெல்லாம் ஃபுல்லாக காடஞ்சி தென்னை மரம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு அக்குள்ளத்தின மட்டும் காட்டவா. இவ்வளோ நீளமாக வளர்ந்திருந்து வாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாக்கு மரத்து நல்லா பாருங்க, இவ்வளோ தெரிகிறது. இதுதான் அக்குள்ள வர்ற பாக்கு மரம். இந்த பாக்கு மரம் கொட்டை பாக்குன்னு சொல்லுவீங்க சில நாடுகளில், சில ஊர்களில் கொட்டை பாக்குன்னு சொல்லுவீங்க இதுக்கு. இது ட்ரிங்கோ சைட்ஸெல்லாம் நான் தோப்புற 1-2 வீட்டை கண்டிடுறேன். ஆனால் அதிகமான வீட்டை நிஜாம் பாக்கும் குண்டு பாக்குன்னா இருக்கும். இந்த பாக்கு இருக்கிறது குறைவு. ஓகே.